Hello friends. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம சேனலோட ஒரு புது இனிஷியேட்டிவ்க்குள்ள வரோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட ஆம்பிஷியஸ் லேர்னரோட ஃபர்ஸ்ட் செஷன் இன்னைக்கு. இந்த ஆம்பிஷியஸ் லேர்னர் அப்படிங்கிற குரூப் வந்து ஒன் அண்ட் ஒன்லி whoever is willing to become a rank holder, either CA, CMA, CS, ஈவன் உங்க காலேஜ் யூனிவர்சிட்டியா இருக்கலாம், 12th எல்லாத்துலயுமே டாப்ல வர ஸ்டூடெண்ட்ஸ், ரேங்க் ஹோல்டரா நான் வரணும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்காக உருவாக்கப்பட்ட குரூப் தான் ஆம்பிஷியஸ் லேர்னர். இந்த ஆம்பிஷியஸ் லேர்னர் குரூப்ல மட்டும் வச்சு வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இல்லாம ஒன் அண்ட் ஒன்லி ஆம்பிஷியஸ் லேர்னரை மட்டும் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு ரேங்க் ஹோல்டரா அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஆம்பிஷியஸ் லேர்னர் குரூப்ல உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுக்கப்படும். 4 months ஃபுல் ஷெடியூல்டு லேர்னிங். இந்த 4 months அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஃபார் எவ்ரி திங். இந்த 4 மந்த்ங்கிறது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டிசம்பர்ல இருக்கோம். ஸோ ஃப்ரம் ஜான்வரி டு ஏப்ரல் இந்த 4 months ஆஃப் ஷெடியூல்டு லேர்னிங் மட்டும் போதும். 0 to 100 ஒண்ணுமே தெரியாம இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ரேங்க் ஹோல்டர் ஆகிற அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாத்தையும் இந்த 4 monthsல வந்து நம்மளால எப்படி கிளியர் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆம்பிஷனோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். செகண்ட் இனிஷியேட்டிவ் டெஸ்ட் ஒன்ஸ் இன் 15 days. 15 daysக்கு ஒருக்க ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபுல் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கும், வித் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் வந்து செகண்ட் இனிஷியேட்டிவ். தேர்ட் ஒன் டிஸ்கவுண்ட் இன் ஃபுல் கிளாஸஸ். ஃபுல் கிளாஸஸ் நம்ம கிட்ட ரெக்கார்டிங்ஸ் இருக்கு ஃபார் ஆல் தி 7 பேப்பர்ஸ் ஃபார் ஓல்டு சிலபஸ். நியூ சிலபஸ்க்கு ஆஸ் ஆஃப் நோ நம்ம கிட்ட இப்போ கிளாஸஸ் இல்லை, இனிமே தான் கிளாஸஸ் இனிஷியேட் பண்ண போறோம். இது வந்து ஓல்டு கிளாஸஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க போறோம். இந்த ஆம்பிஷியஸ் லேர்னர் குரூப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் டிப்ஸ் ஃபார் ஸ்கோரிங் ஹை மார்க். எப்படிலாம் வந்து ஹை மார்க் ஸ்கோர் பண்றது, எப்படிலாம் எக்ஸாம்ல ப்ரெசென்ட் பண்றது, கேஸ்ல எப்படி ப்ரெசென்ட் பண்றது, இந்த மாதிரி இருக்கிற டிப்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆம்பிஷியஸ் லேர்னர் குரூப்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸ்பெஷல் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். கொஸ்டின் பேப்பர் வந்து சில இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோங்கிற அனாலிசிஸ் அண்ட் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின ஆன்சர் ஷீட்டை வந்து அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம எங்கெங்க கரெக்ஷன் பண்ணிக்கணும், இந்த அனாலிசிஸும் நம்மளோட ஆம்பிஷியஸ் லேர்னர் குரூப்ல வரும். ப்ரையாரிட்டி இன் டவுட் சால்விங். ஆம்பிஷியஸ் லேர்னர் குரூப்ல இருக்கிற பர்சன்ஸுக்கு டவுட் சால்விங் மேக்ஸிமம் 1 or 2 days கூட இங்க கமெண்ட்ஸ்ல கேட்கிற டவுட்ஸோ இல்லை எங்கிட்ட பர்சனலா கேட்கிற டவுட்ஸோ வந்து சால்வ் பண்ண போறோம். இதுதான் வந்து இந்த ஆம்பிஷியஸ் லேர்னர் குரூப்போட புது இனிஷியேட்டிவ் ஃபார் ரேங்க் ஹோல்டர். இப்போதைக்கு நம்ம சிஎம்ஏ இன்டர் ஓல்டு சிலபஸ்க்கு மட்டும் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அப்கமிங் டேஸ் ஜான்வரி பிப்ரவரி வர வந்து ஃபார் சிஏ இன்டர், சிஏ ஃபவுண்டேஷன், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன், சிஎஸ், பிகாம், எம்காம், 12th எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆம்பிஷியஸ் லேர்னர் குரூப்ல வந்து நமக்கான கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த ஓவரால் கிளான்ஸ் நம்மளோட ஆம்பிஷியஸ் லேர்னரை பத்தி. முக்கியமா வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டது இந்த கிளான்ஸ்க்காக மட்டும் கிடையாது. இந்த வீடியோல நம்ம கேஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், இப்பதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்படி வந்து ஒரு கேஸ் லாவை ப்ரெசென்ட் பண்ணணும்னு. அதுக்கான வீடியோ தான் இது. எப்படி வந்து ஒரு கேஸ் லாவை வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோல நம்ம கிளியரா வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்து ஒரு கேஸ் லாவை ப்ரெசென்ட் பண்றது, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்க லாவை பொறுத்த வரைக்கும் பேப்பர் நம்பர் 6 ஃபார் இன்டர் அண்ட் ஃபைனலே ஒரு பேப்பர் கேஸ் கம்பெனில இருக்கு, ஃபைனலுக்கு அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்ல எப்படி வந்து ஒரு கேஸ் லாவை நம்ம ப்ரெசென்ட் பண்றது, அதுதான் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கிளியரா வந்து நீங்க வந்து பண்ணிட முடியும். டைட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் கேஸ்லாம் எந்த லெசன்ல வருது, கான்ட்ராக்ட் ஆக்டா, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டா, கம்பெனிஸ் ஆக்டா, இல்ல நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா, பார்ட்னர்ஷிப்பா, எல்எல்பியான்னு சொல்லி எந்த லெசனுக்கு கீழே வருதுங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து உங்களோட கொஸ்டின் நம்பர் நீங்க எழுதுறதுக்கு பக்கத்துல டைட்டில்னு போட்டு எழுதாதீங்க. ஜஸ்ட் வந்து அந்த டைட்டில்ங்கிற இடத்துல லெசன் நேம் என்னவோ அதை எழுதிருங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து அந்த கான்ட்ராக்டோட நேம் மட்டும் எழுதிருங்க. எழுதிட்டு ஒரு அண்டர்லைன், அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா டாபிக் நேம். அந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து இப்ப இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வந்து ஆஃபருங்கிற ஒரு டாபிக் கீழே வருதுன்னா அந்த ஆஃபர் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் நேமை வந்து அடுத்த லைன்ல எழுதுங்க. அப்படியே அந்த டைட்டிலுக்கு கீழே வந்து என்ன டாபிக்கோ அதுக்கு கீழே எழுதுங்க. மூணாவது பாயிண்ட் ப்ரொவிஷன்ஸ். இந்த பர்டிகுலர் கேஸ்ல அந்த ஆஃபர் டாபிக் கீழே என்னென்ன ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த ஃபேக்ட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு 2 பாயிண்ட் எழுதுங்க. 2 பாயிண்ட் எனஃப். ஏன்னா நமக்கு கேஸ்லால இந்த ஹெட்டிங் கொடுக்க போறோம், இந்த ஹெட்டிங் கொடுக்க போறோம், ரிசல்ட் கொடுக்க போறோம். ஸோ எல்லாம் சேர்த்து 5 மார்க்கோ 6 மார்க்கோ தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்க இந்த ப்ரொவிஷன்ஸ்ல ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். எனி 2 பாயிண்ட்ஸ் அந்த ஃபேக்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கிற 2 ப்ரொவிஷன்ஸ் எடுத்து எழுதி விட்டுருங்க.
2 ப்ரொவிஷன் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், ஒரு ப்ரொவிஷனை மட்டும் எழுதுனா கூட போதும். இதுதான் 3வது பாயிண்ட். 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ். ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா அவங்க கொஸ்டின்ல என்னென்னலாம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஏ வந்து பி கூட கான்ட்ராக்ட் போட்டாரு, ஏ ஆஃபர் போட்டாரு, இந்த மாதிரி ஒரு 4-5 லைன்ல கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒரு 2 லைன்ஸ்ல கிளான்ஸா ஷார்ட்டா வந்து ஷார்ட் பண்ணி எழுதிருங்க ஃபேக்ட்ஸ். எழுதி முடிச்ச உடனே வந்து இந்த ப்ரொவிஷனை இது கூட ரிலேட் பண்ணணும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்டை நீங்க முடிச்சாதான் நீங்க இவ்வளவு நேரம் பண்ணதுக்கான ஒரு ஒர்த்தே இருக்க போகுது. இவ்வளவு நேரம் நம்ம வந்து எடுத்து எழுதியாச்சு, டைட்டில் எடுத்து எழுதியாச்சு, டாபிக் நேம் எடுத்து எழுதியாச்சு, ப்ரொவிஷன்ஸ் எடுத்து எழுதியாச்சு, ஃபேக்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணிருக்கோம். நம்மளோட மூளைக்கு இந்த வேலை கொடுக்கவே இல்லை. இந்த ரிசல்ட் எழுதுறப்பதான் என்ன பண்ணணும், நம்ம ஏன் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனுக்கு எகெயின்ஸ்டா இந்த ஃபேக்ட்ஸை நம்ம மேட்ச் பண்றோம் அப்படிங்கிற அனாலிசிஸே இந்த ரிசல்ட்ல தான் வருது. ஏன்னா நம்ம எழுதிடலாம், ஆஃபரோட ப்ரொவிஷன்ஸ் படிச்சிருப்போம், தனியா எழுதி விட்டுருவீங்க, ஃபேக்ட்ஸ் கொஸ்டின்ல இருக்கும், அப்படியே காப்பி பண்ணிடுவீங்க. ஆனா ஏன் இந்த ப்ரொவிஷன் இந்த பர்டிகுலர் ஃபேக்ட்க்கு கீழே வந்து மேட்ச் ஆகுதுங்கிறத பாக்குறது தான் இந்த பர்டிகுலர் ரிசல்ட்டோட இம்பார்ட்டன்ஸ். ரிசல்ட் கரெக்டா இருந்தாதான் இந்த கொஸ்டினுக்கு மார்க். இந்த நாளையும் நீங்க பெர்ஃபெக்டா பண்ணிட்டு ரிசல்ட்டை தப்பா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கே வராது. ஏன்னா இந்த நாள் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு பிரசன்டேஷன் பர்பஸ்க்காக அழகா நம்ம கொடுக்கறதுக்காக வந்து நம்ம கோட் பண்றோமே தவிர எந்த ஒரு நம்மளோட சிஎம்ஏ நாலேஜையும் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இந்த பர்டிகுலர் ரிசல்ட்டை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம், இங்கதான் உங்களோட நாலேஜ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து ஏவும் பியும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க ஃபார் செல்லிங் ஆஃப் அ கார். அதுக்கு பதிலாக பி வந்து ஏக்கு 1 lakh rupees பே பண்ணணும். இதுதான் வந்து கான்ட்ராக்ட். இப்போ ஏ வந்து காரை சேல் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனா பி என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து 1 லட்சம் தரமாட்டேன், 50,000 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, பி வந்து தரமாட்டேன்ட்டார். இவ்வளவுதான், இதுதான் உங்களோட கேஸ். இதை நீங்க எப்படி வந்து இதுல பிரசன்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதணும், டைட்டில். என்ன டைட்டில், இது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872க்கு கீழே வருது. ஸோ டைட்டில் நேம் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. டாபிக் நேம், இது என்ன டாபிக் நேம், கான்ட்ராக்ட் அப்படின்னு வருது. ஏன்னா கான்ட்ராக்ட் தானே போட்டிருக்காங்க 2 பேரும். ஸோ டாபிக் நேம் வந்து கான்ட்ராக்ட்னு போடுங்க, இல்ல அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட்னு போடுங்க, உங்க இஷ்டம். டாபிக் நேம் பொறுத்த வரைக்கும் இதை புரிஞ்சு உங்களால என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ அதை ஜஸ்ட் டாபிக் நேமா கொடுத்துருங்க. 3வது பாயிண்ட் ப்ரொவிஷன். ப்ரொவிஷன்ல இங்க என்ன பண்ணிருக்காரு, ஏ ஆஃபர் பண்ணிருக்காரு, பி அக்செப்ட் பண்ணிருக்காரு, ஏ வந்து கான்ட்ராக்டை செயல்படுத்திருக்காரு, பி வந்து கன்சிடரேஷனை பே பண்ணல. ஸோ இந்த இடத்துல நீங்க எல்லா ப்ரொவிஷன்ஸையும் எழுதணும். கான்ட்ராக்ட் means an agreement between 2 persons which is enforceable by law. First point. A offered to sell the car for rupees 1 lakh. Sorry, இதெல்லாம் இங்க எழுதக்கூடாது. 2வது பாயிண்ட் என்ன எழுதணும்னா, offer means proposal given by the offerer, acceptance means acceptance provided by the offeree. 3 பாயிண்ட் ஆயிடுச்சா. 4வது பாயிண்ட், there are several elements of a valid contract. 2 parties must be there. There must be an offer, there must be a acceptance, there must be consideration. It must not be with flaw, which means it must be with free consent. இந்த மாதிரி நம்ம எலிமெண்ட்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா எழுதுங்க. ஏன்னா இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது, கன்சிடரேஷன் மிஸ் ஆகுது. ஸோ கன்சிடரேஷன்ங்கிறது ஒரு எலிமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். அப்ப இந்த பாயிண்ட்ல எலிமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் மிஸ் ஆகுது. அதனால ப்ரொவிஷன் கிளியரா நம்ம கொடுத்தாச்சு, எலிமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம இந்த கேஸ்லால சொல்லப்படுற விஷயம் அப்படின்னு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும், ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ்ல என்னென்ன நடந்துச்சுங்கிறத எழுதுங்க. ஏ sold the car for 1 lakh, B had accepted to pay 1 lakh, but on the date of contract, B does not pay 1 lakh, he paid only 50,000. Therefore, this contract is void on account of non-availability of consideration. இந்த மாதிரி என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்கோ எல்லா ஃபேக்ட்ஸையும் வந்து எழுதி முடிச்சாச்சு. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ரிசல்ட் என்ன பண்ண போறோம், இதை ரெண்டையும் மேட்ச் பண்ண போறோம். as per இந்தியன் எப்பவுமே இப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டா இருக்கிறதுக்காக எப்பவுமே இந்த வேர்டிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. as per என்ன கான்ட்ராக்ட், as per கம்பெனி லானா கம்பெனிஸ் ஆக்ட் 2013, கான்ட்ராக்ட் ஆக்ட்னா as per இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னா as per சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930. இந்த மாதிரி என்ன ஆக்டோ அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. as per இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, there are several elements of a valid contract. There must be 2 parties for a contract. There must be an offer by 1 party. There must be acceptance by the second party. It must be for some valuable consideration. It must be with free consent. It should be have possibility of performance of the contract. Both should be eligible for contracting, which means they should not be disqualified as a contract persons. இந்த மாதிரி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு
In this given case, A had sold the car for 1 lakh, B had accepted. So offer is there, acceptance is there, consideration is also there, but shortage of consideration. As per Indian Contract Act 1872, the consideration must be what is agreed. ஏன்னா என்ன அர்த்தம், என்ன அக்ரி பண்ணிருக்கோமோ அதுதான் வந்து கன்சிடரேஷன். இந்த கேஸ்ல அக்ரிமெண்ட்ங்கிறதுல வந்து 1 லேக் இருக்கு, ஆனா என்ன பண்ணிருக்கோம், நம்ம 50,000 தான் வந்து அக்செப்ட் பண்ணிருக்கோம். சாரி, 1 லேக் அக்செப்ட் பண்ணிட்டு 50,000 தான் பே பண்ணிருக்கோம். There is a shortage of consideration. Shortage of consideration is not a valid element of contract. Therefore, this contract is void and B is liable to pay damages to A for நான் பர்சூயிங் ஆஃப் கான்ட்ராக்ட். இதுதான் வந்து நம்மளோட ரிசல்ட். இதுதான் வந்து ஒரு கேஸ்லாவை ப்ரெசென்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர் மெத்தட். நீட்டா இருக்கும் பார்க்கவே. டைட்டில் கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கரெக்ஷன் பண்றவங்களுக்கு என்ன தோணும், அந்த டைட்டில பார்த்த உடனே பரவாயில்லையே இந்த கேஸை வச்சே வந்து இவன் என்ன லெசன்ங்கிறத போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டிக் போட்டு ஒரு மார்க் போட்டுருவாங்க. அடுத்து வந்து கிளியரா டாபிக் நேம் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்க கிளியரா அந்த லெசனை படிச்சிருக்கீங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, டாபிக் நேம். அடுத்து ப்ரொவிஷன்ஸ்ல படிச்சிருக்கீங்க, கிளியரா வந்து அந்த கேஸ்ல என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நாலாவது ஃபேக்ட்ஸ், என்னென்ன ஃபேக்ட்ஸ் வந்து அதுல சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நீங்க கிளியரா சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். ரிசல்ட்டை சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, பரவாயில்ல இவன் எல்லாத்தையும் பக்காவா மேட்ச் பண்ணியிருக்கான், என்ன மாதிரி கேஸ் கொடுத்தா நல்லா சால்வ் பண்ணிட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் கட் கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ரெசன்டேஷன் மூலமா வந்து கரெக்ஷன் பண்றவங்களோட மைண்டுக்கு போய் சேரும். அதுக்காக தான் வந்து கேஸ்லாவை வந்து இந்த மாதிரி நீட்டா வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் கேஸ்லா ப்ரெசன்டேஷன் முறை. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்லயே நீங்க தாராளமா கேட்கலாம். இப்போ இதே வீடியோல நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேஸ்லாவை எப்படி பண்ணணுங்கிறதையும் காமிச்சிருக்கேன். Solomon sold his business to a company named Solomon and Company Limited, which is he formed. அவர் ஃபார்ம் பண்ண கம்பெனிக்கே அவர் அதை வித்துட்டார். நான் இங்க எழுதுறேன், சாலமன் அவரோட கம்பெனிக்கு என்ன பண்ணியிருக்காரு, அவரோட இதையே வந்து வித்துட்டார். அவர் ஃபார்ம் பண்ண கம்பெனிக்கே அவரோட பிசினஸை வித்துட்டார். சாலமன் டுக் 20,000 ஷேர்ஸ். 20,000 ஷேர்ஸ் வந்து கம்பெனி கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அது வந்து அவர் ஒரு ஷேர் ஹோல்டர் இல்லையா. ஸோ 20,000 ஷேர்ஸ் வாங்கிக்கிட்டாரு. பிரைஸ் பெய்டு பை த கம்பெனி டு சாலமன் வாஸ் 30,000. 30,000 வந்து 30,000 யூரோ வந்து பே பண்ணியிருக்காங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் ஹிம் கேஷ், கம்பெனி பெய்டு 20,000 ஃபுல்லி பெய்ட் ஆஃப் ஷேர்ஸ். இந்த பிசினஸை கொடுத்ததுக்காக $30,000 யூரோ கொடுக்கறதுக்கு பதிலாக 20,000 ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸா வந்து சாலமன் கம்பெனி வந்து சாலமனுக்கு கொடுத்துருச்சு. ஆஃப் 1 ஈச். 20,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரோட விலை 1 யூரோ. அண்ட் 10,000 யூரோ வந்து டிபென்ச்சரா கொடுத்தாங்க. 30,000 கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ 20,000 ஷேர்ஸாகவும் 10,000 டிபென்ச்சர்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. கம்பெனி இழுத்து மூடியாச்சு. அண்ட் அசெட்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து $6,000 இருந்திருக்கு. முடிகிற நேரத்தில் $6,000 இருந்திருக்கு. டெப்ஸ் அமௌண்டட் டு 10,000 அண்ட் ஃபர்தர் 7,000 வாஸ் டியூ டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் தான் இங்க முக்கியமான பாயிண்ட். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கிளைம்டு தட் சாலமன் கம்பெனி வாஸ் ரியலி த சேம் பர்சன் அஸ் சாலமன். அவங்களுக்கு தெரியும் கிரெடிட்டார்ஸ்க்கு சாலமன் அண்ட் கம்பெனியும் சாலமனும் ஒண்ணுதான். ஏன்னா சாலமன் மட்டும்தான் ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர் அந்த கம்பெனியில. அப்போ அந்த சாலமன் தான் வந்து அந்த கம்பெனி. அப்போ வந்து ஈவன் தோ கம்பெனி வவுண்ட் அப் ஆயிடுச்சுன்னா சாலமனோட அசெட் இருக்குல்ல, நான் அந்த அசெட்ல இருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சாலமன் கிட்ட போய் நோட்டீஸ் போடுறாங்க, ப்ளீஸ் கிவ் மை மணி. கம்பெனி என்கிட்ட இருந்து கடன் வாங்கின பணத்தை என்கிட்ட கொடுத்துருப்ப, என்கிட்ட தான் முதல் நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சாலமன் கிட்ட நோட்டீஸ் போடுறாங்க. இந்த கேஸ்ல அந்த கிரெடிட்டார்ஸால வந்து சாலமன் கிட்ட கிளைம் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது தான் நம்மளோட கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இது நம்ம என்ன லெசன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளியரா வந்துருச்சு, இட் இஸ் அ கம்பெனின்னு வந்துருச்சு. ஸோ இது என்ன லெசன் கீழே வருது, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே வருது. அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், டாபிக் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்லேயே கிளியரா தெரிஞ்சிருச்சு, சாலமன் சாலமன் கம்பெனி, சாலமன் சாலமன் கம்பெனி. அப்போ ஒரு ஷேர் ஹோல்டர், ஒரு கம்பெனி. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம படிச்சோம், ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கம்பெனிக்கு கீழே செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. கம்பெனி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இஸ் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் படிச்சிருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்லாவும் வந்து அந்த டாபிக் கீழே தான் வருது, செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஓனர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கம்பெனி. கம்பெனி என்ன ஒரு தப்பு பண்ணாலோ என்ன ஒரு ப்ராஃபிட் பண்ணாலோ ஓனர்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அதுதான் வந்து இந்த டாபிக் கீழே வருது. ஸோ சாலமன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சாலமன் அண்ட் கம்பெனி தெரிஞ்சிச்சு. ஸோ ப்ரொவிஷன் என்னது, there is a feature of the company called separate legal entity where
company is different from its owner. Creditor cannot claim from the personal assets of the shareholders. He can claim only from the company's asset. இதுதான் வந்து ப்ரொவிஷன். அவ்வளவுதான். 2 பாயிண்ட் இல்லைன்னு நீங்க நினைக்க வேணாம். எவ்வளவு வருமோ அது எழுதுங்க, அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு இதுக்கு மேல ஒரு பாயிண்டே இல்லைங்கிற பட்சத்துல 2 எழுத முடியாது இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு பாயிண்ட். நான் காமிக்கிறேன். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 டாபிக், சாரி டைட்டில். செப்பரேட் லீகல் என்டிட்டிங்கிறது டாபிக். ப்ரொவிஷன் எழுதணும். ஸோ அக்கார்டிங் டு செப்பரேட் லீகல் என்டிட்டி, a company is distinct from its members and members are not liable for any act done by the company. இதுதான் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டியோட கான்செப்ட். Creditor can claim only from the portion of assets held by the company and not from the personal assets of the shareholder. ஸோ என்ன ஆயிடுச்சு, நம்ம இவ்வளவு நேரம் படிச்சதுல கிளியரா வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி கான்செப்ட் தான் இங்க ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன கொடுத்தாச்சு, ப்ரொவிஷன் ரெண்டையுமே எழுதியாச்சு. ஃபேக்ட்ஸ் அப்படியே எழுதிருங்க. ஹியர் even Solomon is the sole owner of Solomon and Company Limited. As per the principle of separate legal entity, the unsecured creditors cannot be able to claim anything from Solomon, who is a shareholder of Solomon and Company Limited. அவ்வளவுதான். இவ்வளவு பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதுல பார்க்க வேண்டியது இந்த 7,000 டியூ டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது, அதுதான் ஒரே பாயிண்ட். கிடைக்காது. பிகாஸ் சாலமன் இஸ் அ ஷேர் ஹோல்டர். பட் அக்கார்டிங் டு செப்பரேட் லீகல் என்டிட்டி என்ன அர்த்தம், அவன் வந்து ஷேர் ஹோல்டரா இருக்கிற பட்சத்துல செப்பரேட் லீகல் என்டிட்டி என்ன சொல்லுது, கம்பெனி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. அப்ப என்ன அர்த்தம், ஷேர் ஹோல்டர்ஸும் கம்பெனியும் தனித்தனி. கம்பெனி வாங்கின எந்த ஒரு கடனுக்கும் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஈவன் தோ ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அப்ப அவன் தானே பொறுப்புன்னு யாரும் கேட்க முடியாது. அவன் ஒரு தனிப்பட்ட மனுஷன். அதை என்ன பண்ணிட்டான், சாலமன் அண்ட் கம்பெனி லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு வித்துட்டான். இப்ப 2 பேரும் தனித்தனி மனுஷங்கள் ஆயிட்டாங்க. ஈவன் தோ ஹி இஸ் த ஓனர். அப்போ கம்பெனி எவ்வளவு கோடி கடன் வாங்கினாலும் சாலமன் ஒரு பைசா கூட லைபிள் கிடையாது. அதனாலதான் வந்து கிளியர் கட்டா இந்த இடத்துல செப்பரேட் லீகல் என்டிட்டியை நம்ம சொல்றோம். ஸோ ரிசல்ட் என்ன, ஆட்டோமேட்டிக்கா ஒரே ரிசல்ட் தான். சாலமன் வாஸ் என்டைட்டில்டு டு ₹6,000. அந்த 6,000 அசெட் இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அசெட்டுக்கு அவன் தான் ஓனர். பிகாஸ் ஹி இஸ் த ஒரே ஓனர். நமக்கு சொல்ற இந்த செப்பரேட் லீகல் என்டிட்டி கான்செப்ட் இஸ் ஒன்லி ஃபார் லயபிலிட்டி. லயபிலிட்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்போதான் வந்து வவுண்டிங் அப் டயத்துல கிரெடிட்டார்ஸ் எந்த ஒரு விஷயத்தையும் கிளைம் பண்ண முடியாது. பட் அசெட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் பிரிச்சு எடுத்துக்கணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர். அப்ப அவன் தான் மொத்த அசெட்ஸையும் எடுத்துக்க போறான். பட் 7,000 வந்து பே பண்ணணுமான்னு கேட்டா பே பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஹி இஸ் நாட் சாலமன் அண்ட் கம்பெனி, ஹி இஸ் ஒன்லி சாலமன். கிரெடிட்டார்ஸ்ட வந்து கேட்டாங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கன்னா ஒரே ஒரு ரிப்ளை தான், I am not the owner of Solomon and Company Limited. Even though I am the owner, I am not the person who is responsible for this company. I am a sole individual. அப்படிங்கிற ஒரு வேர்டிங் கொடுத்துட்டானாலே முடிஞ்சிருச்சு. என்ன அர்த்தம், கிரெடிட்டார்ஸால சாலமன் கிட்ட எந்த ஒரு பணத்தையும் கிளைம் பண்ணவே முடியாது. ஏன்னா சாலமன் இஸ் அ இண்டிவிஜுவல். அவன் வந்து சாலமன் அண்ட் கம்பெனிக்கு வித்துட்டான். சாலமன் அண்ட் கம்பெனி இஸ் a செப்பரேட் லீகல் என்டிட்டி. அந்த என்டிட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரெடிட்டார்ஸ். ஸோ என்டிட்டி கிட்ட எவ்வளவு சொத்து இருந்தாலும் அதை நீ எவ்வளவு வேணா எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம். என்கிட்ட எந்த ஒரு பைசாவும் நீ கேட்கக்கூடாது. இதுதான் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டியோட கான்செப்ட். ரிசல்ட்டும் அப்படிதான் எழுத போறோம் நம்ம. இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் காட் நத்திங் அண்டர் தி கான்செப்ட் ஆஃப் செப்பரேட் லீகல் என்டிட்டி. செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கிற ஒரே காரணத்தினால அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸால ஒரு பைசா கூட இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து கிளைம் பண்ண முடியாது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் வந்து நம்ம வந்து ஒரு கேஸ் லாவை ப்ரெசென்ட் பண்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு 2 pages 3 pages 4 pagesக்கு கேஸ் லாவை வந்து பெருசா எடுத்துட்டு போய் எந்த யூஸும் கிடையாது. அவங்களுக்கு தேவை இவ்வளவுதான், என்ன ஆக்ட், என்ன டாபிக், என்ன ப்ரொவிஷன், என்ன ஃபேக்ட், என்ன ரிசல்ட். இது நீங்க அரை பக்கத்துல முடிஞ்சா கூட இந்த பிரசன்டேஷனுக்கு உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். நீங்க 4 பக்கம் எழுதினா கூட இந்த 5 மார்க் கிடைக்குமான்னு நான் என்னால உறுதியா சொல்ல முடியாது. பட் இந்த பிரசன்டேஷன்ல நீங்க எழுதுனீங்கன்னா என்ன மாதிரி கேஸ் லாவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 5 மார்க் ஆன்னு இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட செப்பரேட் லீகல் நம்மளோட பிரசன்டேஷன் ஆஃப் கேஸ் லா இன் எக்ஸாம்ஸ். இது நாட் ஓன்லி ஃபார் சிஎம்ஏ, சிஏ, சிஎஸ் எல்லா இடத்துலையும் கேஸ் லா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்துச்சுனாலே நீங்க இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். 100% கேரண்டி. இதுல நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே வந்து உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிஷியஸ் லேர்னர்ல அடிக்கடி வந்து இந்த மாதிரி டிப்ஸ், இந்த மாதிரி பிரசன்டேஷன் டெக்னிக்ஸ், எப்படி சம்ம சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இப்பவும் சொல்லிடுறேன், இது வந்து சிஎம்ஏக்காக மட்டும் கிடையாது. உங்களோட சிஏ, சிஎஸ், பிகாம், எம்காம், 12th எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அண்ட் எல்லா கிளாஸஸ்க்குமே வந்து நம்மளோட சேனல்ல வீடியோஸ் பிளே ஆக போகுது. ஸோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற பட்சத்துல ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.